ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மினி பட்டர் குக்கீஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்புறமா பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பட்டரை நல்லா பீட் பண்ணுங்கள். எல்லா இதுவும் ஒன்று போல் வர மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணதுக்கப்புறமா அந்த சர்க்கரை ஏலக்காய் திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அதோட நல்லா மிங்கிளாக வர மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். ரொம்ப பீட் பண்ண அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பீட் பண்ணும்போது. அப்புறம் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நான் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் போடனாலும் போடலாம். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அந்த இனிப்பை எடுத்துக்காட்டுறதுக்காக சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிங்கிலாகபடி நல்லா பீட் பண்ணுங்கள். மெதுவாக நல்லா பீட் பண்ணுங்கள். அப்புறமா 1 கப்பு சர்க்கரைக்கு 3.5 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். நீங்கள் 3 கப்பு கூட போடலாம். அது நான் கொஞ்சம் 3.5 கப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா எல்லாம் செய்கிற மாதிரி சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சுட்டுங்க. ரொம்ப கட்டியாக பிசையாமல் கொஞ்சம் இறுகலாக பிசைங்க, லூஸாக இருக்கிற மாதிரி. அப்புறம் எந்த ஷேப்பில் வேணுமோ அதை வச்சுட்டு மேலே முட்டை கோட்டிங் கொடுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக நெய்யை கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான குக்கீஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.